Please subscribe Sadhguru Sai Creations. ஒரே உறுப்பு நீங்கள் பிறந்ததுக்கப்புறம் நீங்கள் இருக்கக்கூடிய என்ன சைஸோ அதான் சாகிற வரைக்கும் அந்த கண் சம்மந்தப்பட்ட வியாதிகள் வருகிறது அப்படின்னா நம்ம லிவரில் ஏதோ பிரச்சனை இருக்குங்கிறது தான் முக்கியமான விஷயம். புரை கேன்சர் வரும், அதே மாதிரி கண்ணை இழக்கிற மாதிரி இருக்கும், கண் சுருங்க ஆரம்பிக்கும். கண் புரை அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்திங்கனாக்கா ஃபேட்டி லிவர் வந்தாலே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நீங்கள் டார்க்கில் நீங்கள் நைட்டு லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு மொபைல் பார்க்குறீங்களா, எவ்வளோ பெரிய குற்றம், கண்ணுக்கு நம்ம செய்யக்கூடிய துரோகம் இல்லையா? உடல் சூடு இல்லாமல் பார்த்துக்கிட்டாலே வியாதிகளே கிடையாது, மூளை சூடு இல்லாமல் பார்த்திங்கன்னா வியாதி கிடையாது. வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது. நம்மளுடைய மிக முக்கியமான ஒரு உடல் உறுப்புகளில் முக்கியமான ஒரு விஷயம் கேட்டிங்கன்னா ஒளி விளக்கு. ஒளி விளக்குன்னு எதை சொல்கிறேன்னு தெரியுங்களா? ரெண்டு கண்ணுமே கண்ணும் கருத்துமாக நம்ம பார்த்துக்குறோமான்னு பார்த்தா இல்லை. மொபைல் பார்த்து அதுக்கு ஸ்ட்ரெஸ் கொடுத்து ஃபோட்டோ ஸ்ட்ரெஸ் எடுத்து பசங்களுக்கு எல்லாமே ஃபோட்டோ ஸ்ட்ரெஸ், அதுலேருந்து கனெக்டிவிட்டி இருக்கக்கூடிய டோபமைன் இன்பேலன்ஸ், அவங்களுடைய கோபம், அவங்களுடைய ஆன்சைட்டி, அவங்களுடைய எதிர்பார்ப்பு, கோபம், தாபம் எல்லாமே ஒரு 40-50 வயசு வரக்கூடிய கோபம் வந்து ஒரு சின்ன குழந்தைங்களுக்கு வருது. காரணம் எல்லாமே இந்த மொபைலோடைய ஆக்சஸ் அண்ட் கண்டினியூட்டி செய்யும். இதை வந்து நம்ம எப்போ பாதுகாக்கிறோம்? அந்த காலத்துலாம் பார்த்திங்கன்னா ஒரு 50-60 வயசுக்கு அப்புறம் அந்த புரை வரும். இன்றைக்கெலாம் பார்த்திங்கனாக்கா 20-25 பசங்களுக்குலாம் கண் புரை இருக்குது, சைடு ஆப்போமிஷன் இருக்குது, எல்லாமே பார்த்திங்கன்னா ஜிக்ஸாக் இருக்குது, மின்னல் மாதிரி தெரிக்குதுங்கிற மாதிரி ஃப்ளாஷ் ஒன்று இருக்கும், ட்ரக்னு. அதான் வந்து ஃபோட்டோ ஸ்ட்ரெஸ்ஸில் வரக்கூடிய விஷயம். ஏன் அந்த மின்னல் மாதிரினா அந்த ஃபோட்டோ எடுக்கும்போது ஒரு ஃப்ளாஷ் வரும் பார்த்திங்களா, அந்த மாதிரி ஃப்ளாஷ் அவங்களுக்கு வரும். அதான் ஃபஸ்ட் இன்டிமேஷன் அவங்களுடைய கண்ணு போகுது, பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். இது உடனே போய் டாக்டர்கிட்ட போய் பார்த்து என்ன ஏதுன்னு பார்க்க வேண்டிய விஷயந்தான். இந்த கண் புரை அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்திங்கனாக்கா ஃபேட்டி லிவர் வந்தாலே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இந்த கண் புரை வந்துருச்சு அப்படின்னாலே பார்த்திங்கனாக்கா நீங்கள் போய் டெஸ்ட்லாம் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஃபேட்டி லிவர் ஃபஸ்ட்டு கிரேட், தேர்ட், ஃபோர்த்து கிரேட் இருந்தால் மட்டும்தான் அதோடைய கொழுப்பு தான் படர்ந்து கண்ணுக்கு வந்து நிற்கும். அந்த கண்ணிலோட லெங்ஸ் வந்து மூடிவிடும். ஸோ இதில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ கண் சம்மந்தப்பட்ட வியாதிகள் வருகிறது அப்படின்னா நம்ம லிவரில் ஏதோ பிரச்சனை இருக்குங்கிறது தான் முக்கியமான விஷயம், ஃபஸ்ட் இண்டிகேஷன். ஸோ இன்டிமேஷன் என்னன்னாக்கா நம்ம அதை உடனே போய் சரி செய்ய வேண்டும். சரி, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மருந்து கடையில் என்னென்ன கிடைக்கிது, நம்ம என்னென்ன செய்யலாம், எப்படி பாதுகாத்து கொள்ளலாம் இப்படிங்கிற. கண் புரை வருவதற்கு முன்னாடி நம்ம உள்ளே எடுக்கணும். வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு நான் சொல்கிறேன். உள்ளே எடுக்கிறதுக்கு லிவரை க்ளீன் பண்ணணும். லிவர் சம்மந்தப்பட்ட டானிக் எது வேணால் எடுத்துக்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கனாக்கா நிறையா நாட்டு மருந்து கடையிலையோ இல்லை சித்தா ஸ்டோர்லையோ நம்மளுடைய லிவர் டிடாக்ஸ் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கனாக்கா நிறையவே இருக்குது. உங்களுக்கு ரொம்ப இன்னும் சூப்பராகனாக்கா மெடிக்கல் ஷாப்புக்கு போங்க, லீவ் 52 டேப்லெட் இருக்கும். இந்த லீவ் 52 டெய்லி வந்து பார்த்திங்கன்னா ஒன்று எடுத்துகிட்டு வாங்க, ஓகேங்களா? எடுத்துகிட்டு வந்தாலே பார்த்திங்கன்னா நம்மளுடைய கண் போய் அடுத்த ஸ்டேஜுக்கு போகாமல் இருக்கும். வந்ததை வந்து நம்ம கிடைக்கிறதுக்கான விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். ஸோ லிவரை முதல்ல பாதுகாக்க வேண்டும். ஸோ அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இந்த லிவர் 52 எடுத்துக்கலாம். புதினா கொத்தமல்லி ஜூஸ் எடுத்துக்கலாம் காலையில். அந்த ஜூஸில் என்ன பண்ணுறோம், லெமனை புழிஞ்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு தேவையான சால்ட், அப்போ இந்தமாதிரி சேர்த்து நம்ம எடுக்கும் பொழுது இந்த ஃபேட்டி லிவர் ரொம்ப அழகாக சூப்பராக குறைஞ்சி வரும். ஸோ இது கண்ணுக்கு சம்மந்தப்பட்ட விஷயம், மற்றதும் கிளென்ஸ் ஆகும். சரி, இப்போது இதை எடுத்துக்கிட்டே வரும்பொழுதே கண்ணுக்கு நேத்திர பூண்டு தைலம் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கிது, இல்லைன்னா சித்தா ஸ்டோரில் கிடைக்கிது. நைட்டு ஒவ்வொரு சொட்டு போடுங்க. எப்படி உள்ளேயும் எடுத்துக்கிட்டே வரணும். அதேமாதிரி காலையில் அந்த ஜூஸ் எடுத்துக்கணும். இந்த புதினா கொச்சமல்லி. சில பேர் வந்து சார் எனக்கு வந்து நான் இந்த நீங்கள் சொன்னீங்க நான் வந்து இந்த ஜூஸ் எடுத்தேன், அதே மாதிரி பார்த்திங்கன்னா அன்னாசி பூ அதை நான் வந்து சாப்பிட சொல்லியிருக்கேன். ஸோ அதையும் வந்து பார்த்திங்கன்னா எடுத்தேன், எனக்கு குறையவே இல்லைனாக்கா நம்ம ஃபஸ்ட்டு எங்கள் ப்ரொடக்ஷன் யூனிட் யார், இந்த பிரச்சனையை உருவாக்குறது யார், லிவர். அவருக்கான போஷாக்கையும் அவருடைய பிரச்சனைகளையும் தீர்க்க வேண்டும். அதனால தான் இந்த ஜூஸு. ஸோ இல்லைனா லிவர் 52 டேப்லெட் எடுத்துக்கலாம். இது இப்படி நம்ம சைட் பை எடுத்துக்கிட்டு கண்ணில் வந்து நம்ம நேத்திர பூண்டு தைலம் இல்லைனா இளநீர் கொதும்புன்னு கேளுங்க. கொதும்புன்னு கேட்கலாம், இல்லைனா குழம்புன்னு கேட்கலாம். கொஞ்சம் லைட்டாக எரிய தான் செய்யும், ஆனால் கண்ணுக்கு எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. இந்த ஆப்ரேஷன் பண்ணவங்க இதை போட வேண்டாம். ஆப்ரேஷன் பண்ண எந்த பயனும் அது கிடையாது. ஆப்ரேஷன் பண்ண இருக்கவங்க நிறையவே போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த குழந்தைங்களுக்குலாம் இப்போ கண்ணாடி போடுறாங்களே அவங்களுக்குலாம் நம்ம சொல்லி புரிய வச்சு சும்மா ஒரு ட்ராப் போடுங்க. குழந்தைங்கன்னா நான் சொல்கிறது ரொம்ப குழந்தைங்க இல்லை, நம்ம 20-25 வயசு மேலே இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குலாம் இந்த கண்ணாடி போட்டிருக்காங்க இல்லையா. ஸோ அவங்களாம் இதை போட ஆரம்பித்தாங்கன்னா நல்லா கண்ணாடியை கழட்டி வச்சிடலாம். எனக்கு தெரிஞ்சு நம்ம நேத்திர பூண்டு தைல தி பெஸ்ட். சரி, அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கண்ணில் வந்து நந்தியா விட்ட பூ இருக்கும். நம்ம பார்த்திங்கனாக்கா கார்டனுக்கு பண்ணி நந்தியா வட்டை பூ அப்படின்பாங்க. நைட்டு படுக்க போகும்போது 2 கண்ணிலையும் ஒரு பூ வச்சு நல்லா ஒரு அழுத்தி ஒரு லைட்டாக பிடிச்சா போய் மசாஜ்லாம் பண்ண வேணாம். அதோட எக்ஸ்ட்ராக்ட் என்ன பண்ணோம்னா இந்த கண் புரையை நீக்கிவிடும், கண் சம்மந்தப்பட்ட வியாதிகள் நீக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தும்பைப்பூ. அதாவது தும்பைப்பூ அப்படின்னா துன்பத்தை போக்கும் பூ அப்படின்னே சொல்லுவாங்க. ஒரே ஒரு வெள்ளை கலரில் அழகாக பார்த்திங்கன்னா ஒரு பூ பூத்துருக்கும். அது வந்து நெட்டில் போட்டிங்கனாலும் அழகாக இருக்கும். அந்த பூ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10-15 பூ எடுத்து வந்து நல்லா கசக்கி
அவர் வெள்ளை துணியில் இப்படி கசக்கினா ஒரு சொட்டு வரும். இந்த கண்ணில் ஒன்று இந்த கண்ணில் ஒன்று போட்டிங்கனாக்கா ஒரு சொட்டு போதுமான விஷயந்தான் டெய்லி. அது எல்லா நம்ம வீட்டு வாசல்லே கிடக்கும். தும்பை பூ அப்படின்னு பேர். நீங்கள் போட்டிங்கனாக்கா அதோடைய பூ அழகாக வரும், வெள்ளையாக இருக்கும். அதனால தும்பை போல் இருக்கிறதுனால தும்பை என்றால் வெள்ளை, தும்பை வெள்ளையாக இருக்கக்கூடிய பூ அப்படிம்பாங்க. அதை தான் ஒரு 10-15 எடுத்து நல்லா பிழிஞ்சு அந்த கண்ணில் போட்டிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கண்புரை கண் சம்பந்தப்பட்ட வியாதிகள் நீங்கிவிடும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது ஐ வாஷ், கண்ணை கழுவும் முறை. ஐ கப் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், வாங்கிக்கலாம். அந்த கப்பை வந்து பார்த்திங்கன்னா நல்லா கழுவிட்டு தண்ணியை நல்லா சுத்தமான தண்ணியை பிடிச்சிட்டு நம்ம கண்ணை வச்சு உள்ளே வச்சு ரொட்டேட் பண்ணணும். லெஃப்ட்டில் ஒரு 10, ரைட்டில் ஒரு 10. இப்படி பண்ணும்பொழுது நம்ம க்ளீன் பண்ணுறோன்னு நினச்சிட்டு இருப்போம். அது கிடையாது. தண்ணியில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை கண் இழுக்கும், ஒரு மேக்னெட் மாதிரி. அதுதான் அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு விஷயம். ட்ரைனஸ், அங்கே கூட ஃபோட்டோ ஸ்ட்ரெஸ், அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள், ரத்த ஓட்ட பாதை, அழுக்கு தேங்கியிருந்தால் எல்லாமே எல்லாம் வந்துடும். அடுத்தது கொட்டிட்டு புது தண்ணியாக எடுத்து அடுத்தது இந்த கண் ரொட்டேஷன். இதே மாதிரி நம்ம படுக்க போகும்போது பண்ணோன்னே கண்ணு சும்மா செவந்து போயிருக்கும். ஐயோ இப்படி செவந்துச்சு நினைக்காதீங்க. ஆக்சிஜன் எடுக்குது பார்த்திங்களா, ரத்த ஓட்டம்லாம் சும்மா அப்படி மிளிர்ந்து நிற்கும். அப்புறம் 5 நிமிஷத்தில் சரியாயிடும். கண் அப்படியே ரெட்டிஷாக இருக்கும். சில பேருக்கு ஹீட்டெல்லாம் கூட அதுலேருந்து வெளில போயிடும். கண்ணில் இருக்க உடம்புல இருக்க ஹீட் அப்படி இழுத்து வெளில விடும். 4-5 தடவை பண்ணிங்கனாக்கா ஒரு மாதிரி கொஞ்சம் அப்படியே ஏதோ டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் ஃப்ரீ ஆகிடும். காரணம் அந்த விழிகள் வழியாக அத்தனை தீய காற்றும், அதாவது நெருப்பு காற்று, சூடான காற்று எல்லாமே போயிடும். அப்போ கண்ணுக்கு குளிர்ச்சி கிடைக்கும் இல்லையா, அங்கே தான் எல்லா வியாதிகளும் தீரும். இதை மட்டுமே பண்ணால் போதுமான விஷயந்தான். நம்ம அன்னாசி பூ எப்படி எடுத்துக்கணும்னா 2 அன்னாசி பூவை நல்லா பவுடர் பண்ணி கொதிக்க வச்சு தண்ணியை மட்டும் ஃபில்டர் பண்ணி குடித்தாலே போதுமான விஷயம். 2 பூ காலையில் எம்டி ஸ்டமக் இல்லைனா ஈவினிங் டைம் எம்டி ஸ்டமக்கில் எடுத்தாலே போதுமான விஷயந்தான். இது என்ன பண்ணும், போய் லிவரை சரி பண்ணிவிடும். அதனால் கண் சரியாகும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயந்தான் இந்த கண்ணை பாதுகாக்கும் முறை. ரொம்ப க்ரானிக்காக ரொம்ப அழுத்தி மூடி கண்ணே தெரியலங்கிற பட்சத்தில் நம்ம வந்து வேணால் நம்ம வந்து ஆப்ரேஷன் இந்த மாதிரி போகலாம். மற்றபடி ஸ்டார்டிங்கில் இருக்கிறது குட்டி குட்டியாக இருக்கிற விஷயங்கள்லாம் நம்ம குட்டி நம்மளுடைய நாட்டு மருந்திலே சரி பண்ணி கொடுத்து போயிடலாம். ஸோ இந்த ஒரு விஷயம் பண்ணாலே போதும். கண்புரை கண் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் போதும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கண்ணுடைய இந்த எட்ஜ் சதை இருக்கும். அந்த சதையை அந்த இப்படி பிடிச்சிட்டு நகம் இல்லாமல் பார்த்துக்கணும். வச்சுட்டு இந்த இடத்துல இப்படி நம்ம இது பண்ணாலே போதும். ஸோ ரத்த ஓட்டம் போக ஆரம்பிக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஐப்ரோஸ் ஜிக்ஸாக் இருக்கட்டும், அந்த காலை குத்தி அந்த சொல்லுவாங்க இந்த எட்ஜ் இந்த புருவம் எந்த இறங்கின இடத்துல ஒரு பள்ளம் இருக்கும். அந்த பள்ளத்தை அப்படியே ஜிக்ஸாக் பண்ணினாலும் கிட்ட பார்வை தூர பார்வையெல்லாம் சரியாகும். கண்ணுக்கு ரத்த ஓட்டம் நல்லா போனாலே புரை காணாக போயிடும், கரைஞ்சிடும். ஸோ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், லிவருக்கு கான்சன்ட்ரேட் பண்ணி இந்த லிவருக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அழகாக நம்ம எடுத்துகிட்டு வந்தாலே போதுமான விஷயந்தான். உங்களுடைய கண் பளிச்சுன்னு இருக்கும். நல்ல கண்ணாடியை கழட்டிட்டு நம்ம பாட்டு வேலையை பார்த்துட்டே இருக்கலாம். தட்டு வருமம் முக்கியமாக இந்த மாதிரி அசைக்கிற விஷயம் இல்லை உள்ள இன்டேக் எடுத்துக்கிட்டு அதேமாதிரி நம்ம அந்த நேத்திரப்பூன் தைலம் இல்லைன்னா இளமினி குழம்பு இல்லைன்னா உங்களுக்கு நந்தியாவட்டை இல்லைன்னா தும்பைப்பூ எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கேப் விட்டு பண்ணிங்கன்னா கண் ரொம்ப தெளிவாக இருக்கும். கண் தான் வாழ்க்கையில் கண்மணிகள். இந்த கண்மணிகளை வந்து எவ்வளோ விஷயங்கள் இருக்கும். டார்க் ஆச்சுன்னா என்ன ஆகும்? ஆனால் நீங்கள் டார்க்கில் நீங்கள் லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு மொபைல் பார்க்குறீங்களா, எவ்வளோ பெரிய குற்றம். கண்ணுக்கு நம்ம செய்யக்கூடிய துரோகம் இல்லையா? நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு நம்மளை துரோகம் பண்ண அப்படி. அதேமாதிரி தான் நம்ம கண் வந்து முக்கியம்னு தெரியுது. ஆனால் நம்ம ரீல்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், எப்போ பார்க்குறோம், நம்மளுடைய பாக்ஸ் ட்ராமாஸ் எல்லாம் என்ன பண்ணுறோம், என்னெல்லாம் மொபைலில் பார்க்கணுமோ அத்தனை விடிய பார்த்து அதை கொலை வாங்குற மாதிரி. அதுக்கு என்ன ஆகும்? கண்ணு தான் போகணும் கிடையாது. மூளை பாதிக்கும், ஸ்ட்ரெஸ் இருக்கும், ஆன்சைட்டி இருக்கும், தனிமைப்படுத்துவோம். இவ்வளோ விஷயங்கள் அந்த இதில் அடங்கிடும். தனிமைப்பட்டு நம்மளே பிளாக் ரூமில் போயிட்டே இருப்போம், டார்க் ரூமில் போயிட்டே இருப்போம். யாராவது அந்த நேரத்தில் வந்து மொபைலில் பார்க்காதேன்னு சொன்னால் மட்டும் போதுமே, நமக்கு பிடிச்சவங்களா இருந்தாலும் அவங்களை வெறுக்க தொடங்குவோம். காரணம் என்னென்னா கருப்பாகி கொண்டு இருக்கக்கூடிய மூளைக்கு இந்த கண் வழியாக போகக்கூடிய கதிர்வீச்சுகளும் இந்த நெட்வொர்க்கோடைய மிகப்பெரிய வந்து நெகட்டிவ் அயனும் சேர்ந்து நம்மளுடைய வாழ்க்கையை எத்தனை பேர் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இவன் திட்டுறான் டைவர்ஸ்க்கு போகிறாங்க. நான் மொபைல் இப்படி தான் பார்ப்பேன்னு அடமெண்ட்டாக இருக்கிறாங்க. நல்லது சொன்னால் யாருக்குமே பிடிக்காது. காரணம் கண் வழியாக ஓடியக்கூடிய ஒளி வெளிச்சம் இந்த ஃப்ளாஷ் லைட்ஸ் இது எல்லாமே நமக்கு ஆபத்தான விஷயம். அதனால் ஒளி அதிகமாகவும் இருக்கக்கூடாது, சவுண்டு அதிகமாகவும் இருக்கக்கூடாது, இரைச்சல் அதிகமாக இருக்கக்கூடாது. சவுண்டு டாக்ஸின் இருக்கு இல்லையா, அது ரொம்ப ரொம்ப ப்ராப்ளம். நல்லா நினச்சிக்கிட்டே இருக்கும், நம்ம எல்லாம் கேட்டுகிட்டே இருக்காங்க. சவுண்டு இல்லைன்னா நம்ம பைத்தியம் பிடிக்குது இல்லையா, வீடு அமைதியாக கிடக்குதுன்னு. ஆனால் சவுண்டு டாக்ஸின் தான். மனசளவில் பாதிக்கப்படும், எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட்டை பாதிக்கப்படும். இதெல்லாம் கண்மணிகளுக்கு ரொம்ப முக்கியம். ஆக மொத்தத்தில் இப்படி எடுத்துகிட்டு வந்தாலே போதும். உடல் சூடு இல்லாமல் பார்த்துக்கிட்டாலே வியாதிகளே கிடையாது. மூளை சூடு இல்லாமல் பார்த்திங்கன்னா வியாதி கிடையாது. ஏன்னா அங்கே தான் ஈகோ வரும், அங்கே தான் கோபம் வரும். இதெல்லாம் இல்லாமல் கூலாக வச்சுக்கணும்னு சொல்லுவாங்க. வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் வாய் விட்டு சிரிக்கிறது வந்து சும்மா போலியை சிரிக்கக்கூடாது. உள்ளத்திலேருந்து வரக்கூடிய சிரிப்புக்கு தான் அந்த எனர்ஜி உண்டு. அதனால தான் என்றைக்குமே நம்ம இந்த மாதிரியான விஷயங்கள் சைடாக இருக்க மொபைல் தேவை தான், வியாபாரங்களுக்கு மொபைல் தேவை தான், நல்லா படிப்புக்கு வச்சுட்டு மூடி வச்சிடணும். நைட்டு மட்டும் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு
நீங்கள் மட்டும் மொபைல் பார்த்தீங்கன்னா உங்கள் கண்ணுக்கு கேரண்டி கிடையவே கிடையாது. 100% கண் கேன்சர் வரும், புரை கேன்சர் வரும். அதே மாதிரி கண்ணை இழக்கிற மாதிரி இருக்கும், கண் சுருங்க ஆரம்பிக்கும். இருக்கிறதுலையே உடம்பில் வந்து நீங்கள் பிறக்கும் போதுலேருந்து வரக்கூடிய காயா தேயா ஒரு உறுப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா அது பெருசாகாது, நீங்கள் அது வளராது. ஆனால் ஒரே உறுப்பு நீங்கள் பிறந்ததுக்கப்புறம் நீங்கள் இருக்கக்கூடிய என்ன சைஸோ அதான் சாகிற வரைக்கும் அந்த கண்ணை நம்ம என்ன பண்ணுறோங்கிறது நமக்கு மட்டும்தான் தெரியும். குத்தி கிழிக்கிறோம், கெட்ட எனர்ஜியை கொடுக்குறோம். இப்படி அதை நம்ம டேமேஜ் பண்ணிவிட்டு நம்மளே நம்மளை வந்து டேமேஜ் பண்ணிக்கிறோம். இதுதான் விஷயம். ஸோ ரொம்ப பேசினாக்கா ரொம்ப பேசுகிறான்டா அப்படிங்க. ஸோ நல்ல விஷயத்தை தான் நம்ம சொல்லிகிட்ருக்கோம். நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.